வானென்றும் மண்ணென்றும் பேதமில்லை, எங்கிலும் பெண் வடிவம். நீர் காற்று நெருப்பென்றும் பேதமில்லை, யாவிலும் பெண் வடிவம். ஆயிரம் தெய்வங்களும் ஐக்கியமானவளே, ஆதியும் அந்தமும் அம்மை உனக்கில்லையே. அற்புதமானவர்களே, இந்த பாட்டு ஒரு பெண்மையை பற்றி நான் டைரக்ட் பண்ண படத்தில், ஒரு கனவு போல படத்தில் ஒரு பெண்ணியம் எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்காகவே அந்த பாட்டை நான் எடுத்திருந்தேன். வானென்றும் மண்ணென்றும் பேதமில்லை, எங்கிலும் பெண் வடிவம். அது பெண்ணாக தான் தெரியுது. அந்த அந்த கருணை இருக்குது அந்த வானுக்கும் மண்ணுக்கும். நீர் காற்று நெருப்பென்றும் பேதமில்லை, அது குளிர்ந்தாலும் சரிதான், அது வெப்பமாக இருந்தாலும் சரிதான், அது கண்ணுக்கே தெரியாமல் இருந்தாலும் சரிதான், அந்த பெண்களுடைய தியாகம் ஒளிஞ்சிருக்குது. அதுலேயும் அதனுடைய வடிவம் தான் தெரியுது. ஆயிரம் தெய்வங்களும் ஐக்கியமானவள் பெண், ஆதியும் அந்தமும் அம்மை கிடையாது, அவளுக்கு முடிவும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பெண் வாழ்க்கையும் தியாகத்தினுடைய திருவுருவம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்திய மகளிர் உலகக்கோப்பை அணி வென்றுவிட்டது. அது பாருங்கள், இன்றைக்கி உலகமெல்லாம் இது ஒரு பெரிய, இந்த 146 கோடி மக்களுக்கும் இது ஒரு பெரிய சான்று. என்னென்னா, அவங்க கடந்து வந்த வழி, இந்த பெண்கள் வீறுகொண்டு எழுந்து அதற்காக படுத்துட்டு அவங்க அதுக்காக உழைத்த உழைப்பு, ஊக்கம், அவங்க அடைந்த தோல்விகள், எவ்வளவு சிக்கலான வாழ்க்கையிலலாம் நம்ம கடந்து வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கணும். நான் இப்போ உங்களுக்கு தெரியும், இது 13வது மகளிர் உலகக்கோப்பை. ஏற்கனவே 2005 2017 இறுதிப் போட்டி வரைக்கும் தோத்தாங்க. அதுலேயும் பர்டிகுலராக ஆஸ்திரேலியா கிட்ட மட்டுமே நிறைய தோத்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்டே நிறைய தோற்றுருக்குறாங்க. ஒரு முறை இங்கிலாந்து கிட்ட தோத்தாங்க, ஒரு முறை ஆஸ்திரேலியா, அதுவும் அருகில் 7 ரன்னு இந்த மாதிரி ரொம்ப கிட்ட தான் தோற்றுருக்காங்க. எப்படி இருந்திருக்கும் அவங்க பாவம். அந்த இந்திய அணி கடந்த 2 வருடத்துக்கு முன்னால் இறுதி வரைக்கும் வருவாங்க, தோற்றுருவாங்க. நான் ஒரு தடவை 2020 என்ன நினைக்கிறேன், நான் பார்த்துருக்குறேன். இதே ஹர்மன் பிரீத் கவுர் அந்த ஒலிம்பிக்கில் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கிரிக்கெட்டு ஆஸ்திரேலியா தோற்றுடுறாங்க, கிட்ட வருவாங்க. கிட்ட தோற்ற பிறகு அந்த அம்மா அந்த அந்த ரன்னர் அதுக்கு வாங்கிறது கூட அந்த அம்மாவுக்கு மனசு வரல, அப்படியே அழுகிறாங்க. நான் பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ கடுமையான உழைப்பு, தலைமை இருந்து கூட அவங்ககிட்ட இறுதி வரைக்கும் போயிட்டு பண்ண முடியலையேன்னு வருத்தம் ரொம்ப இருந்தது. இந்த அணிக்காக இந்திய நாடே தவம் கடந்தது, பிரார்த்தனை பண்ணது. இன்னும் சொல்லப்போனால், நான்லாம் கிரிக்கெட் பார்ப்பேன். பார்க்கும்போது எப்போவாவது ஏதாவது புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே கூட பார்ப்பேன். ஆனால் இந்த முறை நான் அந்த ஃபைனல்லையும் செமிஃபைனல்லையும் எந்த புத்தகத்தையும் பார்க்கல, ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். ஏன்னா அவங்க வெற்றி பெறணுன்ற உண்மையான பிரார்த்தனை நமக்கு இருந்தது. காரணம் என்னன்னா, பெண்கள். நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இந்த சிங்க பெண்களாக சொல்கிறாங்களே, அவங்க தங்க பெண்களாக இருந்தாங்க, அதனால தான் சிங்க பெண்களாக மாறினாங்க. ஏன்னா இந்த வெற்றியில் பல அறம் இருந்தது. எனக்கு நான் கண்கூடாக பார்த்தேன். அதை முதல் விஷயம் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், 2005 2017 தோற்றுட்டாங்க. 2 முறை இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா இறுதிப் போட்டிக்கு முதல் முறை தான் வராங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருந்து நம்ம தோற்றுருந்தோம் வச்சுங்களேன், 3வது முறையும் தோற்றுருந்தால் அந்த தோல்வியை தாங்க முடியாது. ஒரு காரணம். 2வது, நல்லா நான் யோசனை பண்ணுறேன், இதில் பாருங்கள், தலைமையாகட்டும், அந்த பயிற்சி குழுவுடைய அந்த பயிற்சியாளருக்காக பாருங்கள், ஹமோல் மசூம்தார், நீங்கள் பற்றி படிச்சிருப்பீங்க. அவர் நான் கவனிச்சிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் முகம் அவுட் கொடுத்தா கூட வேதனைப்பட மாட்டார். ஒரு வருத்தம் இருக்குமே தவிர வேதனை இருக்காது. அவருடைய வடிவம், அந்த அம்மா நீத்து டேவிட் சொல்கிறாங்க, அவங்க தான் தேர்வுக்குழுடைய உறுப்பினர். அவங்க சொல்கிறாங்க, கடந்த 2 வருடங்களாக மசூம்தார் அமோல் மசூம்தார் அவருடைய கடினமான உழைப்பும் பயிற்சியும் இணக்கமான அந்த தலைமையும் ரொம்ப எங்களை வேறு மாதிரி நினைக்க வச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ கடினப்பட்டார் அவர். ஏன்னா அவருடைய பண்பு அப்படித்தான் இருக்குது. 1990s தான் வராரு அவர். வரும்போது பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், திராவிடு, சௌரவ் கங்குலி, விவிஎஸ் லட்சுமணன் இந்த காலத்தில் தான் வராரு. டொமஸ்டிக்லேயே அவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 30 சதங்கள் அடிச்சிருக்கிறாரு, அரை சதம் எல்லாமே சேர்ந்து. அப்படி வர வேண்டியவர் ஒரு இடம் கிடைக்கல. இன்றைக்கி ஒரு பயிற்சியாளராக வந்தார். ஆனால் அந்த பயிற்சியாளர் வந்த பிறகு பாருங்கள், நான் அது எங்கே பார்த்தேன் அந்த அறத்தைன்னா, ஹர்மன் பிரீத் கவுர் என்ன பண்ணுறாங்க, நன்றி உணர்ச்சி பாருங்கள். அந்த ஜெயிச்ச உடனே அவர் சந்திக்க போகிறாங்க. போகும்போதே 50 வயது அவருக்கு, இந்த அம்மா 36 வயசு. போகும்போதே காலில் விழுறாங்க, அந்த நன்றி உணர்ச்சி காட்டுறாங்க, இது நீங்கள் தான் எங்களுடைய காரணம் அப்படின்னு.
அது ஒரு நன்றி உணர்ச்சியோட பண்ண அந்த விஷயம் இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய அறம் சார்ந்தது. அதை போலவே ஹர்மன் பிரீத் கவுர் என்ன பண்ணுறாங்க, ஜெய்ஷா அவர் தான் இப்போ நமக்கு ஐசிசியுடைய தலைவர், உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட அந்த அந்த கோப்பையை வாங்கும்போது கூட காலில் விட முனைகிறாங்க, தடுக்கிறார் அவர். காரணம் என்னென்னா, WPL வந்து என்ன சொன்னார் அவர், எப்படி வந்து ஆண் வீரர்களுக்கு நம்ம ஐபிஎல்ல சம்பளம் கொடுக்குறோமோ அதே நிகரான சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், பெண்களுக்கும் கொடுக்கணும், பெண்களுடைய மட்டத்தை உயர்த்தினார். அது வரைக்கும் ரொம்ப கம்மியான சம்பளமாக தான் இருந்தது, ஆனால் அவர் உயர்த்தினார். அவர் உயர்த்தின பிறகு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒருத்தருக்கு மதிப்பு கொடுக்கும்போது அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும், தகுதிப்படுத்திக்கூடிய எண்ணம் தானாகவே வந்துடும். இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன், எல்லா துறையிலும் அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு மதிப்பு கொடுக்க 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 அந்த அதனுடைய அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் விரியும். அந்த வகையில் அது ரெண்டாவது, அந்த ஹர்மன் பிரீத் கவுர் பண்ணது ரெண்டாவது தர்மம். மூணாவது தர்மம் எது தெரியுமா, ஜூலன் கோஸ்வாமின்னு இருந்தாங்க, அவங்க தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர். அந்தம்மா சமீபத்தில் தான் ரிட்டையர் ஆனாங்க. அவங்க தான் 2005 2017 அவங்களும் மித்தாலி ராஜ் தெரியும் உங்களுக்கு, மித்தாலி ராஜ் இந்த 2 பேரும் தான் வடிவமைச்சாங்க. அந்த இறுதிப் போட்டி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கடைசியில் அவங்க இருக்கிற தலைமுறைக்கு போது வாங்க முடியல. மித்தாலி ராஜ் பற்றி பெரிய சாதனையாளர் அவங்க. என்ன பண்ணாங்க, உங்களுக்கு மித்தாலி ராஜ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2020 ஐ திங்க் 2020 தான் நினைக்கிறேன். 2020 அந்த அம்மா T20 ஃபைனலில் பாருங்கள், அவங்களுக்கே இடம் கிடைக்கல T20 ஃபைனலில். நல்லா கவனிங்க. அப்போ யார், ரமேஷ் பவார்னு ஒருத்தர் இருந்தார். அது பெரிய அரசியலாக கூட கருதப்பட்டுச்சு, அதாவது அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அந்த இறுதிப் போட்டியிலேயே மித்தாலி ராஜ் இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்கலான்னு ஒரு விமர்சனம் வந்தது. அப்படியெல்லாம் ஒரு அரசியல் இருந்தது, ஒரு காலத்து இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் அந்த நீதி டேவிட் சொல்கிறாங்க, எதுவுமே இல்லாமல் சக வீராங்கனை கிட்ட ஒரு அதுதான் சொன்னாராம் மசூம்தார் சொல்லுவாராம், முதல்ல உடல் தகுதி இருக்கணும், நீங்கள் உடல் தகுதி இருந்தால் தான் நான் அவங்கள அனுமதிப்பேன்னு வாராம். ரெண்டாவது சொல்லுவாராம், வெற்றி பெற்றால் யார் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை கொண்டாடுங்க, சேர்ந்துக்குங்கன்னு வாராம். அதே மாதிரி தோல்வி பெற்றாலும் தோல்வியில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துக்குங்க, ஒருத்தர் தோல்வி பெற்றால் கூட எல்லோரும் சேர்ந்துக்குங்கன்னு வாராம். ரொம்ப அற்புதமான பண்பு வடிவமைச்சிருக்கார் மசூம்தார். பாருங்கள், அந்த தர்மம் அது இயல்பாக இருந்தது ஒன்று. இதை பாருங்கள், இந்த கிரிக்கெட்டில் நம்மளாம் ஜெயிக்கிறது தான் பார்க்குறோம், அது உள்ளுக்குள்ளே எவ்வளவோ தர்மங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். நான் வருத்தப்பட்டேன் இந்த 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 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது. ஷஃபாலி வர்மா அந்த குழந்தை 20 வயசுன்னு நினைக்கிறேன் நான், ஆன் ஷேவாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய ஆன் ஷேவாக் அப்படி அடிக்கும் ஷாட்டு. ஒரு 6 அடித்தாலும் 4 அடித்தாலும் ஒரு ஆஃப் சைடு ஆன் சைடு நீங்கள் லாங் ஆன் என்ன ஒன்றா பண்ணுங்கள், அது அவ்வளோ அழகாக ஆடும், தைரியமாக அடிக்கும். அந்த அம்மா இந்த வேர்ல்டு கப்பில் இல்லை. நான் வருத்தப்பட்டேன். அடாடா, ஷஃபாலி வர்மா எவ்வளோ உழைச்சிருக்கோம். ஆனால் ஒரு 50 கடக்கிறதுக்கு முன்னாலே அவுட் ஆகிடும். நான் மேபி பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட் அடிக்கும், கொஞ்சம் பொறுமை இருக்காது அதுக்கிட்ட. ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ தைரியமாக இருக்கும், அவ்வளோ ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கடைசியில் அது இடம் கிடைக்கலையே, அதெல்லாம் உழைச்சி போய் கிடைக்கல. நான் வருத்தப்பட்டேன் உண்மையிலே ஷஃபாலி. ஏன்னா இந்த அணியில் இருக்கிறவங்க சில பேர்களுக்கு ஆங்கில அறிவு அதிகமாக வளர்த்துக்கல. யார் தெரியுங்களா, ரிச்சா கோஸ் உங்களுக்கு தெரியும், ரேணுகா சிங், அதே போல் தீப்தி சர்மா, நீங்கள் பெரிய ஆல்ரவுண்டரு, அவங்க கூட ஆங்கிலம் வந்து பேசலை, தமிழ் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. பார்த்தா கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. அதே போல் ஷஃபாலி வர்மா ரொம்ப சாதாரண குடும்பத்தில் வந்தவங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், அந்த ஷஃபாலி வர்மாவுக்கு இடம் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். காலம் பாருங்கள், அவங்க உழைச்ச உழைப்புக்கும் அவங்களுடைய பரிமாற்றத்துக்கும். பார்த்தீங்கன்னா பிரித்திகா ராவல், அது பாருங்கள் அழகாக அடிச்சு, ரொம்ப அருமையான ஸ்ட்ரோக்ஸ், பிரமாதமான ஸ்ட்ரோக், கொஞ்சம் கூட அழட்டிக்காமல் எமோஷனை காட்டிக்காமல் அவ்வளோ அழகாக 300 சில்லற ரன் எடுத்தாங்க அந்த செமிஃபைனல் வரதுக்கு முன்னால் வரைக்கும். நியூசிலாந்து கூட ஆடும்போது தான் அந்த அம்மாவுக்கு, நியூசிலாந்து பங்களாதேஷ் நினைக்கிறேன், ஆடும்போது அந்த அம்மா கீழே விழுந்து ஃபீல்டு பண்ணுவோம் போயிட்டு போனதால் பாருங்கள் ஷஃபாலி வர்மா எவ்வளோ பெரிய தர்மம் பாருங்கள். ஷஃபாலி வர்மா ஹரியானா அந்த அணிக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்களாம் டொமஸ்டிக்கு ஆடுறதுக்கு. பார்த்தா திடீர்னு வருதான், நீங்கள் வாங்கன்னு கால் பண்ணுறாங்க, போகிறாங்க. போன உடனே அதை கூட சொல்கிறார் மசூம்தார், சொல்கிறார், நாங்கள் ஷஃபாலி வர்மாவை கூப்பிட்டுக்குமே தவிர அந்த பிரத்திகா அவருடைய இடத்த நீங்கள் நீ தான் வந்து பண்ணணுங்கலாம் கூப்பிடல, ஷஃபாலி வர்மா மேலே உண்மையிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்றார் அவர். இத்தனைக்கும் செமிஃபைனலில் 10 ரன்ல அவுட் ஆகிடுச்சு, LBW வாங்கி அவுட் ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள், ஷஃபாலி வர்மா தான் 87 ரன் அடித்தாங்க ஃபைனலில். அது மட்டும் இல்லை, 2 விக்கெட் எடுத்தாங்க, முக்கியமான அதுதான் டர்னிங்கு. அது மட்டும் இல்லை, ஷஃபாலி வர்மா கிட்ட பந்து கொடுக்கும்போது என் கமெண்டேட்டர்லாம் சொல்கிறாங்க, தமிழ் கமெண்டேட்டர்லாம், இந்த முடிவை எப்படி யார் எடுத்தாங்கன்னு தெரியல, அற்புதமான முடிவுன்னாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம கவுர் சொல்லுது, யார், ஹர்மன் பிரீத் கவுர், நான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிச்சு, ஷஃபாலியை பார்த்தீங்கன்னா விக்கெட்டே விழலை, நான் ஷஃபாலி கூடும்போதே சொன்னேன், நீ அநேகமாக பந்து வீச வேண்டியிருக்கு, நீங்கள் 10 ஓவர் கிட்ட கொடுங்கன்னு சொல்லிச்சான் ஷஃபாலி. பார்த்தீங்கன்னா அந்த 2 விக்கெட் அருமையான விக்கெட். முதல் விக்கெட்டு உங்களுக்கு தெரியும் காட்டன் பவுலு, 2வது விக்கெட்டு அந்த கேப். அந்த அம்மா வந்து பெரிய சீனியர் பாருங்கள். அந்த அம்மா செமிஃபைனலில் கூட 5 விக்கெட் எடுத்தாங்க, ஃபைனல் எடுக்க முடியல, ரன் எடுக்க முடியல. இதெல்லாம் அதான் சொல்லுவேன் அடிக்கடி. எனக்கு நண்பர் கேட்பார்,
என்னுடைய பாலாஜி மாஸ்டர் கேட்பார் என் நண்பர், ஐயா என்னையா யார் ஜெயிப்பாங்க, யாரை ஜெயிக்க வைப்பாங்க தெரியலன்னு தான் சொல்லுவேன். இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கிரிக்கெட் கூட அதுலேயும் கூட ஒரு ஒரு காட்ஸ் கிரேஸ் இருக்குதுங்க. அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா டாஸ் வின் பண்ணுறாங்க இவங்க, யார், சவுத் ஆஃப்ரிக்கா, லாரா ஓல்வாட்டு. ஆனால் ஈரமாகுது, பிச்சு ஈரமாகுது, அவங்க தான் இவங்க இருந்தாலும் பவுல் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க பவுல் போடும்போது அழகாக ஆடினாங்க பாரு. இந்த ஓல்வாட் சொல்லுது, இதனுடைய திருப்பத்துக்கு காரணம் ஷஃபாலி வர்மான்றாங்க. ஏன்னா அந்த அம்மா ஷஃபாலி வர்மா எடுத்த 87 ரன்னும் சாதாரண ரன்னு கிடையாது. ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி தெளிவான ஒரு உறுதியான ஸ்ட்ரோக் அது. அந்த ஸ்ட்ரோக் வந்து யாராலும் பண்ண முடியும். அப்படிப்பட்டவங்க ஆடும்போது எதிர் அணிக்கு ஊக்கப்படுத்துகிற மட்டும் காயப்படுத்தாமல் போகாதுன்றாங்க அந்த அம்மா. ரொம்ப அற்புதமாக கொடுக்குறாங்க இன்டர்வியூ. என்னென்னா இதில் ஒரு தர்மம் பாருங்கள், ஷஃபாலி வர்மா மருமம் வராங்க, நல்லா கவனிங்க. அதை போலவே ஜெமிமா ரோட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தையும் அற்புதமான ஃபீல்டர், அற்புதமாக அதோடைய உணர்ச்சியை யாருமே கிடையாது அந்த டீமில். அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணும்போது ப்ரே பண்ணி அடிக்கும், வாயை முணுமுணுத்தே இருக்கும், எதிராளி கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கும். நாங்கள் நினைப்பேன் இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த உடல் தகுதி கூட இருக்காது, ஒல்லியாக இருக்கும். ஆனால் அது பாருங்கள், அதுக்கு பாருங்கள் சென்ற வேர்ல்டு கப்பில் இடம் கிடைக்கல, எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம். அதை விட்டுருங்க, இந்த வேர்ல்டு கப்பில் இடம் கிடச்சி ஒரு 2 தடவை ஸ்வீப் பண்ணி ரெண்டுமே டக் அவுட்டு. அப்படி இருக்கும்போது எடுக்கத்தான் செய்வாங்க. பாருங்கள், எடுத்த பிறகு நியூசிலாந்தில் வரும்போது தான் மறுபடியும் கூப்பிட்றாங்க. அதை நல்லா கவனிங்க. நியூசிலாந்து கூடும்போது எப்படி கூப்பிட்றாங்க, ஹர்மன் தியோல், ஸ்னேர் ஆனான்னு ஆஃப் ஸ்பின்னரு அண்டு நல்ல ஃபீல்டரு, நல்ல பவுலரு. அந்த அம்மா பாருங்கள், ஸ்னேர் ஆனால தான் முதல் 2 லீக் மேட்ச் தான் ஜெயிச்சுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்போசிட்டும் இங்கே ஆப்போசிட்டும் ஃபைனலுக்கு என்ன தேவைப்படுதுன்னா லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் வேணும். ஏன்னா அவங்க தான் நிறைய விக்கெட் எடுப்பாங்க பொதுவாக. அப்போ ராதா யாதவ், அதுவும் பாருங்கள், அதுவும் ஒரு தர்மம். ராதா யாதவ் நல்ல ஃபீல்டர் பண்ணோம், வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து பண்ணோம், கடைசியில் அதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. இப்போ ஸ்னேரானா உழைச்சியும் முதல் 3 லீக் மேட்ச் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது இல்லாமல் போகுது பாருங்கள். அதே மாதிரி ஹர்மன் தியோல், அதான் ஒன்று வரும், அதுக்கு இடம் கிடைக்கல. பாவம் என்ன பண்ணுறது, அதுக்கு பதில் தான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ். அது சொல்கிறான்டா ஜெமிமா, நம்ம சொல்லுது, நான் குளிச்சிட்ருக்கிறேன், என்னை வந்து கூப்பிட்றாங்க 5 மினிட்ஸ் கூட தான் சொல்கிறாங்க, நீ தான் 1 டவுன். அது எப்போவுமே 5th 6th தான் வரும். 1 டவுன் தான் நீங்கள் இறங்கணும்னு சொல்லும்போது அதையும் ஏற்றுக்கிட்டது வருது. பாருங்கள், அந்த 2 தடவை ஸ்வீப் பண்ணி டக் அவுட் ஆனிச்சு பாருங்கள், தூக்கிட்டாங்க பாருங்கள். தூக்கிட்டதாலே ஏற்பட்ட அந்த ஒரு மனம் சொல்லுது, தூங்கவே இல்லை, வரும், அப்படித்தான் இருக்கும். எத்தனையோ ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இன்னும் இருக்கிறாங்க, எத்தனையோ ஹர்மன் தியோல், எத்தனையோ ஸ்னேரானா, எத்தனையோ இது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நான் தான் சொல்ல வந்தேன், ஆனாலும் பாருங்கள், அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து ஆடினாங்க. ஷஃபாலி வர்மா ஆகட்டும், அதே போல் ரேணுகா சிங்னு அற்புதமான பவுலர். ஆனால் அது பாவம் துரதிர்ஷ்டவசமாக கேட்சை விட்டுருவாங்க. அது பாருங்கள், அது நிறைய இந்த தடவை நல்ல பந்து வீசி கூட அதுக்கு வந்து பண்ண முடியல. அதே போல் கவுடு பாருங்கள், கவுடு வந்து முக்கியமான நேரங்கள்லாம் விக்கெட் எடுத்து இதில் விக்கெட் எடுக்கவே முடியல. ஆனால் அதுக்கு பாருங்கள், இந்த 2 பேருக்குமே கவுடு வந்து மத்திய பிரதேசம், இது வந்து ரேணுகா சிங் வந்து இமாச்சல் பிரதேசம். இப்போ 2 மாநில முதல்வர்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, சூரத்தை சேர்ந்த ஒரு பெரிய மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறாரு அவர். இந்த எல்லாருக்கும் சேர்ந்து அவர் வைர நகையே கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில். அது மட்டும் இல்லை, அவர் சோலார் அவங்கவுங்க வீட்டில் சோலார் அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி பிசிசிக்கு அமைச்சிருக்கிறார். 51 கோடி இவங்க கொடுக்குறாங்க பிசிசிஐ. நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வரேன் நான், என்னதான் கஷ்டப்பட்ட ஃபார் எவ்ரி பெயின் தெர் இஸ் எ கெயின். அது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க பாருங்கள், அந்த லாரா ஓல்வாட் என்ன ஸ்ட்ரோக், என்ன மாதிரி அற்புதமான ஒரு கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் ஒரு கேப்டன்ஷிப், என்ன அழகு. அதுதான் அதிகமான ரன்னே இது மொத்தம் எடுத்தது. அதே மாதிரி அந்த மங்கைகள் எல்லாம் கூட நல்லா ஆடினாங்க. அதாவது கிரிக்கெட்டில் வந்து இவங்க நல்லா ஆடு, எத்தனையோ செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா கூட நம்ம ஆடும்போது 338 ரன் எடுத்தாங்க. அந்த 338 ரனில் 25 ரன் 30 ரன் ஃபீல்டிலே விட்டாங்க இந்தியா. இல்லைனா 300 ரன்ல அவுட்டாக இருக்க வேண்டியவங்க அவங்க. இவங்க இஷ்டத்துக்கும் விட்டாங்க, எங்கடாங்க ஜெயிக்க போகிறாங்க, ஃபீல்டும் சரி கிடையாது, நம்மகிட்ட பேட்டிங் இருக்கிற அளவுக்கு பவுலிங்கும் கிடையாது. ஆனால் பாருங்கள், அந்த 338 நீங்கள் பின்னால் ஜெமிமா ரோட்ரிக்ஸுடைய கேட்சை 2-3 தடவை விட்டுட்டாங்க ஆஸ்திரேலியா. அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இப்போ இது ஏன் ஃபைனலில் பாருங்கள், ஃபைனலில் ஜெமிமா ரோட்ரிக்ஸே ஒரு கேட்ச் விட்டுச்சு மிட்லாங்கில். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தீபிகாவும் அழகாக கையில் பிடிச்சி ஒரு கேட்ச் விட்டுடுச்சு. இதை விட ஒன்று முக்கியமான சொல்லணும், யார், அமன்ஜோத் கவுர்னு அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் தகுதியே இல்லாத மாதிரி இருக்கும், சாதாரணமாக இருக்கும். அந்த பிடிச்ச அந்த கேட்சு தான் லாரா ஓல்வாட் கேட்ச். உங்களுக்கு தெரியும், அந்த பிடிக்கும் போது மிஸ் ஆகுது, தட்டி 2வது முறை தட்டி 3வது முறை ஒத்த கையில் பிடிச்சி ஏறத்தாழ மறுபிறவி எடுத்த மாதிரி படுத்துருச்சு. உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க.
அமன்ஜோத் கவுர், அதுவும் அற்புதமான ஒரு ஆல்ரவுண்டரு. அதுவும் ஃபஸ்ட்டில் ஒரு லீகில் ஒரு 50 அடிச்சுது, 2 விக்கெட் எடுத்துச்சு. அதுவும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுச்சு. பாருங்கள், இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். ஒரு அணியில் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பெண்ணே ஜெயித்த மாதிரி, நம்மளுடைய பெண்களே நம்ம ஜெயிச்ச மாதிரி. இது மட்டும் இல்லை, இனி வளர்கிற தலைமுறை பெண்களுக்கெல்லாம் இது ஊக்கப்படுத்தும். ஆனால் என்ன ஒரே ஒரு பாதகம், நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் இனிமேல் இது என்ன ஆகும் பிரச்சனைனா, மாவட்டங்கள் அளவுக்கு என்ன ஆகும், கிரிக்கெட்டே வளரும். ஆனால் கிரிக்கெட் மட்டும்தான் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பூதகாரம் ஆகிடுமோன்னு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யுது. அது ஒன்று விட்டுருங்க. ஆனாலும் நான் அதை அடிக்கடி சொல்கிறது, ஸ்மிருதி மந்தனா அதை பேசாமல் இருக்க முடியாது. அந்த அம்மா பாருங்கள், ஓப்பனரில் வந்து இப்போ கூட செகண்டு ரன்ஸ் அதிகமாக அடித்தது அதுதான். அது ஒவ்வொரு தடவையும் இது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஸ்மிருதி மந்தனாவை நம்பி இல்லாத மாதிரி இப்போ 48 ரன் அடிச்சிச்சு அது. அந்த ஸ்மிருதி மந்தனா பாருங்கள், ரொம்ப அவருடைய ஒரு வருஷத்துக்குள்ளே 1000 ரன்னுக்கெல்லாம் மேலே போய் பெரிய பெரிய சாதனைகள்லாம் படைச்சி வருது. பாருங்கள், ஃபியூச்சரில் அதுக்கு ஒரு பெரிய கேப்டன்ஷிப் கிடைக்க தான் போகுது. அது பெருசாக தான் வரப்போகுது ஒன்று. அது மாதிரி தீபிகா சர்மா பாருங்கள், அந்த அம்மா த பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர்னு இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஆனால் அது பாருங்கள், 22 விக்கெட்டு, கிட்டத்தட்ட 251 ரன்னு. இந்த ஃபைனலில் கூட 58 ரன்னு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 5 விக்கெட்டு, மொத்தம் 10 விக்கெட்டு, 2 விக்கெட்டு ரன் அவுட்டு. தீபிகா சர்மா 5 விக்கெட்டு, ஷபாலி வர்மா 2 விக்கெட்டு, ஸ்ரீசரணி 1 விக்கெட்டு. பாருங்கள், 8 விக்கெட் தான் எடுத்தாங்க. கவுடுக்கு விக்கெட் கிடைக்கல, ரேணுகாவுக்கு விக்கெட் கிடைக்கல. பாருங்கள், அப்படி இருந்து கூட இன்னும் சொல்லப்போனால் எல்லா மங்கைகளும் தங்க மங்கைகளாக தான் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான போலர்ஸ் இருந்தாங்க. அவங்க இங்கிலாந்துலாம் 8 விக்கெட் 60 ரன்கள் எடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதே போல் பங்களாதேஷ் பிரமாதமான போலிங் இருந்தது. இலங்கையில் கூட போலிங் ஆல்ரவுண்டர் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எல்லாமே இருந்தால் கூட அது எப்படி நிர்ணயிக்கப்படுமோ அப்படி தான் நிர்ணயிக்கப்படும். ஏன்னா இன்றைக்கி இந்த வேர்ல்டு கப் வாங்கும்போது நான் என்னுடைய சுற்றி நான் பார்க்குற போது அறம் இருந்தது. அதனால தான் ஜீலன் கோஸ்வாமி கிட்டேயும் மித்தாலி ராஜ்கிட்டையும் அந்த கப்பை இவங்க கொடுத்து, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க முடியாத கப்பை நாங்கள் உங்களால் நாங்கள் வாங்குறோம்னு அதை இந்த மங்கைகளெல்லாம் கொடுத்து அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் ரோஹித் சர்மா போன வருஷம் வேர்ல்டு கப்பில் வந்து ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியா வந்து அவர் சொன்னார், ஆஸ்திரேலியா கேப்டன் இவ்வளோ பேரையும் நாங்கள் வந்து சைலண்ட் பண்ணுவோம்னு சொன்னார். அதை போலவே சைலண்ட் பண்ணிட்டார். அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அதுக்கு பதிலாக இன்றைக்கி இந்த மங்கைகளெல்லாம் சேர்ந்து இந்த கிரிக்கெட்டில் இவ்வளோ பெரிய கோப்பை பெறது மட்டும் இல்லை, இது மாதிரி பெண்கள் நமக்கு பிறக்காதா, நம்ம பெண்கள் இப்படியெல்லாம் வளராதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லா தந்தைகளுக்கும் உண்டு. அந்த மங்கைகளுடைய இப்போ பாருங்கள், சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கிறாங்க. காதலனை விரட்டி விட்டுட்டு 3 பேர் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க ஒரு பெண்ணை. பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அதை போலவே உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்காளத்தில் அடிக்கடி மருத்துவம், அதை பற்றி கூட நான் நிறைய பேசியிருக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னால் திருவண்ணாமலையில் 2 காவலர்கள் காபுகளாக மாறி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எவ்வளவுதான் கோல் வச்சினாலும், பெண்கள் கோல் வச்சினாலும் இந்த மாதிரி துர்வசமான சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது. பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். அவர்கள் அவங்க வாழ்க்கையில் என்னைக்கு எந்த நாடு, எந்த சமூகம், எந்த குடும்பம் பெண்களை மதிக்கிறதோ அந்த குடும்பமும் அந்த சமூகமும் அந்த நாடும் தான் உயர்வு பெறும், நல்வாழ்வு பெறும்னு சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும், இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய தொழிலே வேறு. ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நல்லவர்களை பற்றியும், நல்லவங்களை பற்றியும், நல்ல செயல்களை பற்றியும், தர்மத்தை பற்றியும், சத்தியத்தை பற்றியும், உண்மையை பற்றியும், நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான். ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணுன்றதுக்காக, இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை வந்து இந்த மாதிரி இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு சேனல் கிடையாது. எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.